أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த முப்பெரும் நிகழ்விலே குடுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அமர்வினுடைய தலைவரும் ரவுதத்துல் உலமா சபையினுடைய தலைவருமான மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய மீரான் கனி இம்தாதி ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னே இங்கே அழகிய முறையில் பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி இப்படித்தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எங்க ஹசரத்து போயிட்டு வரோம். லத்தி அந்த கோட்டு தொப்பியும் தான் அடையாளம் எங்க ஹசரத்துக்கு. அழகா அந்த கோட்டு வந்து நீதிபதியின் கோட்டு. அது கோர்ட்டுக்கு பட்டிமன்றம்னா பட்டிமன்றங்க அப்படின்னு நான் வெளியேந்து வரும்போது 2 பேர் பேசிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு அழகா நடத்தின மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களே, அதிலே கலந்து சிறந்த உரைகளை தந்த மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் பெருமக்களே, எனக்கு முன்னே இங்கே அழகான உரைகளை, சிற்றுரைகளை, துவக்க உரைகளை, வாழ்த்துரைகளை வழங்கிய மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே, இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற ஆலிம், பட்டம் பெற்று ஊரின் சார்பாக வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முப்பெரும் விழாவை நம் ஊரிலிருந்து ரவுதத்துல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. கண்ணியமிகு நிர்வாகிகளினுடைய துணையோடு நான் இந்த நிகழ்ச்சியில பேச வாங்கன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது உலமாக்கள் நிறைந்த ஊர். தமிழகம் முழுக்க தாய்மார்களே, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய ரசூலையும் முழு தமிழகத்திற்கும் மக்களுக்கும் அறிமுகப்படுத்தியவர்கள். அதனால நான் பேசிட்டு இருக்கும்போது அதற்கு சொன்னாங்க, 100 மலரை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். உலமா பெருமாள் பெரிய விஷயம். நினைச்சவங்கெல்லாம் நினைச்ச நேரத்துல படிச்சிட முடியாது. அல்லாஹ் இந்த இல்மை நினைச்சவங்களுக்கு எல்லாம் தந்துடுறது இல்லை. யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களைத்தான் குர்ஆனை, ஹதீஸை விளங்க வைக்கிறாங்க. விளங்கிய செய்தியையும் வெளியே கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அல்லாஹ் இந்த மண்ணுக்கு அப்படிப்பட்ட பரக்கத்துகளை செய்திருக்கிறார். என்னுடைய வாப்பா, என்னுடைய தாப்பனாரை பத்தி இங்க சொன்னாங்க எல்லாரும். என் பாப்பா என்ன ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு நாள் மௌத்தா போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், ஏன் அபசகுணமா பேசுறியேன்னு. எப்படி திடீர்னு கூப்பிட்டு மௌத்தா போயிடுவோம் தா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது ஏன் அபசகுணமா பேசுறியேன்னு. உடனே கேட்டா, என்னடா நீ ஒரு ஆலிம் சாய் இப்படி பேசுற, ஏன் ஒரு அஜரத்து மௌத்துங்கிறது என்ன அபசகுணம்னு பேசுற? எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போ, நீனும் போக, நானும் போக, எல்லாரும் போக. நான் பேசாம நின்னேன். என்ன பேசிலாம் ஜெயிக்க முடியாது. இப்ப அஜரத்துமார்கள் சொன்ன மாதிரி மேடையில் இருக்கும்போது ஒரு ஸ்டைலு, தலைவரே பேசினாலும் கூட தலைவருடைய தலை உருண்டு போகும், அப்படி இருக்கும். அதனால வீட்டுல எப்படி இருக்கு, நான் எதுவும் பேசாம நின்னேன். அப்ப சொன்னாங்க, அப்படி இல்ல, மௌத்துங்கிறது வரும், அதுக்கு முன்னாடி ஒரு வசியத்து ஒண்ணு செய்யணும், அதுக்காக வேண்டி உன்னை
உன் அண்ணன் வந்து டாக்டர், நாங்க ரெண்டே பேர். என் அண்ணன் டாக்டரா இருக்காரு, நான் அல்லாஹ்வினுடைய கிருபையினால கல்லூரியில பேராசிரியராகவும் இந்த உலமாக்களுடைய துவா பறக்கத்தால இப்படி கொஞ்சம் ஊர்களுக்கு போயிருக்கேன். இப்ப சொன்னாங்க, உங்க அண்ணன்ட்ட சொன்னா விளங்காது, ஒரு வசியத்து ஒண்ணு செய்யணும், அதுக்காக வேண்டி கூப்பிட்டேன். சொல்லுங்க பாப்பா. இல்ல இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு நாள் மௌத்து வரும், நான் இறந்து போன உடனே என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் செங்கோட்டையில் இருக்கு, திருநெல்வேலி கடைசி கேரளா பார்டர்ல, அங்கிருந்து வருவாங்க. வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, நிர்வாகத்திட்ட போய் பேசுவாங்க. இதே மாதிரி இவங்க அத்தா அம்மாலாம் ஊர்ல அடங்கி இருக்காங்க, இவரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது கேட்டா அவங்க எல்லாம் சின்ன பிள்ளை அப்படின்னு உங்களை சொல்லிடுவாங்க. ஏன்னா மௌத்து வீட்டுல அது நடக்கும். இப்படியே சும்மா வருவாரு, நின்று பார்ப்பாரு, என்னங்க எப்ப மௌத்து எடுக்கிறதுன்னு கேட்பாரு. ஊர்ல உள்ள யாரோ ஒருத்தர், அவங்க சொல்லுவாங்க, இல்ல யோசிச்சுட்டு இருக்கான், அசர்ல எடுத்துருங்கன்ட்டு போயிடுவான். இந்த மௌத்து வீட்டுல போறவன் வர்றவன் எல்லாம் நாட்டம் பண்ணுவான், ஏங்க அசர் வரையும் லுகர்ல எடுத்துட்டு அப்ப எல்லாம் வந்தாச்சு இல்ல அப்படின்னு இன்னொருத்தன் வரவன் சொல்லுவான். மௌத்து வீட்டுக்காரன் குழம்பி போய் சும்மா உட்காந்துருப்பான். ஊர்ல போறவன் வர்றவன் பூரா மௌத்து லுகராக்குவான், அசராக்குவான். சில பேர் 11:30 மணிக்கே எடுத்தா போதுமே, அம்மா வீட்டுக்காரன் குழம்பி போயிடுவான், எப்படா எடுக்கிறதுன்னு. இது நடக்கும் போதுவா. அப்ப எங்க பாப்பா சொல்றாங்க, மௌத்து வீட்டுல அவன் பேசுவான். இப்ப ஆனா நீ அந்த நேரத்துல ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னாங்க. சொல்லுங்க பாப்பா, செய்யறேன். நீ சொல்லணும், எங்க பாப்பா எங்களை இங்கதான் அடக்க சொன்னாங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆவூர்ல. ஆவூருங்கிறது கும்போணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அப்ப நான் கேட்டேன், ஏன்னு கேட்டேன், ஏன் உங்களை இங்க அடக்கணும்? உங்க அத்தா அம்மா கூட போய் அடங்குறது தானே நல்லது. உங்களை அங்க கொண்டு போய் அடக்கினா அத்தா அம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு நாங்களும் வருவோம் பாக்குறதுக்கு. அப்ப என் தாப்பனார் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இல்லத்தான் நான் இந்த ஊருக்கு வரும்போது, அவங்க சொல்றாங்க, நான் இந்த ஊருக்கு வரும்போது கும்பகோணத்துக்கு இந்த ஊருக்கு இடையில 5 ஆறு ஓடும். அதுல ஒரு சில ஆறுகள்ல தான் பாலம் இருந்தது, மற்ற ஆறுகள்ல பாலம் கிடையாது, பரிசல்ல தான் போகணும். அந்த பரிசல் அங்க நிற்பான், நாங்க இங்க வந்த உடனே அவன் வருவான், 1 ரூபா கொடுத்தா இறக்கி விடுவான். சில நேரத்துல தண்ணி கம்மியா இருந்தா வேட்டியை தூக்கிட்டு கிராஸ் பண்ணி போய் 2 கிலோமீட்டர் நடந்து போனா பஸ் ஏறி போகணும். இதுதான் இந்த ஊருடைய நிலை. அப்பையிலிருந்து நான் தமிழகம் முழுக்க பயானுக்கு போயிட்டே இருக்கேன். இந்த பரிசல்ல ஏறி அங்க போவேன், அங்க இருந்து நடந்து போவேன், பஸ் பிடிச்சு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொன்னாங்க. நான் பிளைட்ல போயிருக்கேன், கப்பல்ல போயிருக்கேன், மாட்டு வண்டியில போயிருக்கேன், குதிரை வண்டியில போயிருக்கேன், நடந்து போயிருக்கேன், பரிசல்ல போயிருக்கேன், தண்ணிக்குள்ள நடந்து போய் அல்லாஹ்வை சொல்ல போயிருக்கேன். இதெல்லாம் நடந்தது இந்த ஊர்ல வச்சு. அதனால நான் மௌத்தா போன உடனே எனக்கு நல்ல அமல்கள் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நாளைக்கு அல்லாஹ்ட்ட சொல்லுவேன், உன் நபிமார்கள் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அங்கே அடங்குனாங்க, அதே மாதிரி நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். எனக்கு இங்க அம்மா இல்லை, அத்தா இல்லை, என் மச்சான் இல்லை, மாமா இல்லை, யாரும் கிடையாது. நான் ஒத்தால அந்த கபூர்ல கிடந்தேன். அதுக்கு ஒரே காரணம், உன்னையும் உன் நபியையும் பேசுவதற்கு வந்தேன், நான் அங்கே இறந்து போனேன், இதை நீ ஒத்துக்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை அல்லாஹ் என்ன கபூல் செய்வான். நான் அழுத்தேன் சார், எனக்கு கண்ணிலேயும் தனியா வருது. என்ன பெரிய வார்த்தை. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அம்மா கூட அத்தா கூட ஊர்ல அடங்குறதுல பெருசா நினைப்பாங்க. சரின்னு இதை விட்டுட்டு மறந்துட்டேன். என் தந்தையினுடைய மரணம் நிகழ்ந்தது, எல்லாருக்கும் செய்தியை சொல்லியாச்சு. பெருநாள் அன்னைக்கு, ஈது பெருநாள் அன்னைக்கு, ரமலான்ல அன்னைக்கு இங்க வஃபாத்து சாயங்காலம். அதனால நிறைய உலமாக்கள் வந்தாங்க, சில உலமாக்கள் வர முடியல, ஊருக்கு போயிட்டாங்க தொலை வச்சுட்டு. அப்போ மறுநாள் அடக்கம் காலையில தலைவர் என் அண்ணனை கூப்பிட்டு விட்ட உடனே எங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து தலைவர் வீட்டுல உட்காந்துருக்காங்க. இந்த செய்தியை சொல்றாங்க, உங்க அத்தை இவரை ஊருக்கு தூக்கிட்டு போனா ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு. எங்க மச்சான், எங்க பெரிய எங்க சொந்தக்காரர்கள் அங்க உட்காந்துருக்காங்க தலைவர் வீட்டுல. கூப்பிட்டு வந்து சொன்ன உடனே எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, இது முடிவு பண்றவன் என் தம்பி, எனக்கு தெரியாது, அவரை கூப்பிட்டு பேசிங்கன்ட்டு வந்துட்டான். தலைவர் என்ன கூப்பிட்டு விட்ட உடனே என்னங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது மாதிரி சொல்றாங்க தா அப்படின்னு. எனக்கு ஒரு கணம் அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன ஒரு தீட்சண்யமான ஒரு புத்தி இருந்தா மௌத்தா போறதுக்கு பல மாசத்துக்கு முன்னாடியே இப்படி நடக்கும், என்ன விட்டுறாத இங்கே அடக்க வையின்னு இப்படி சொல்லியிருக்க முடியும். உடனே தலைவர்கிட்ட இந்த செய்தியை சொன்னேன், என் தகப்பனார் இப்படி எல்லாம் சொன்னாங்க, இங்க இந்த ஊர்ல தான் அடக்கணுமா, ஊருக்கு கொண்டு போக கூடாதுன்னு முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னு. இதை சொன்ன உடனே அந்த தலைவர் சொன்னாரு, எங்க உஸ்தாத், நான் அவரிடத்திலே மண்டிட்டு குரானை ஹதீஸை படித்திருக்கிறேன், என்ன அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. இது இவங்க யாரு, மச்சான் பெரியத்தா, கேட்டுக்கிட்டீங்களா இவர் சொன்னதை, போயிட்டு வாங்க நீங்க எல்லாம் எந்திரிச்சு போங்கன்ட்டு. உடனே அந்த பொருளாளரை கூப்பிட்டு சொன்னாரு, வர்ற உலமாக்களுக்கு எல்லாம் நம்ம ஊர்ல சாப்பாடாக்கி போடணும்,
நம்ம என்ன ஹஜ்ரத் நம்ம ஊர் சார்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணுக்கு கிடைத்த பாக்கியம் அது உலமாக்கள் தங்குவது, எல்லாருக்கும் சாப்பாடை ஏற்பாடு பண்ணுன்னு ஊரே நின்று ஏதோ ஊர் சாப்பாடு மாதிரி அன்னைக்கு வந்த உலமாக்களுக்கு என் தந்தையின் பெயரால் அந்த இது அடக்கம் முடிஞ்ச உடனே சாப்பாடை போட்டாங்க. சகோதரர்களே, உங்க ஊர்லயும் அப்படி எத்தனையோ உலமாக்கள் போற இடங்கள்ல இது சொன்னோன்னு அதிர்த்து மூத்த அதிர்த்து நாகூர்ல போய் அங்க இமாமத்துல இருந்துட்டு அங்க அடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இத மாதிரி உலமாக்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்க என்ன நன்மையை நீங்க செஞ்சீங்கன்னு தெரியல, ஆனால் உங்கள் வயிற்றில் அல்லாஹ் உலமாக்களையாக தந்தார். அப்படிலாம் இஷ்டத்துக்கு பெற்ற முடியாது பிள்ளைகளை. இன்னைக்கு நம்ம கல்லூரியில இருக்கோம், நம்ம பார்க்கிறோம்ல மாணவர்கள் பிள்ளைகள் இன்னைக்குள்ள எப்படி இருக்காங்க. ஒரு மாணவர் என்னை சந்திக்க வந்தார். வந்தவுடனே அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா செய்ய போற படிச்சுட்டுன்னு கேட்பாங்கல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா படிச்சுட்டு என்னப்பா செய்ய போற அப்படின்னு, அதே மாதிரி நானும் கேட்கிறேன், படிச்சுட்டு என்னப்பா செய்வேன், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா கம்பெனி வைப்பாங்க, ஏதாவது இதுன்னு சொல்லணும். அந்த பையன் சொன்னா அதை எங்க அத்தா பார்த்துக்கு வரணும். எப்படி எங்க அத்தா பார்த்துக்க? நான் கேட்டேன், இது பதிலே இல்லையாடா, இது இப்படி ஒரு பதில் சொல்றீங்க. அவன் சொல்றான், நானா படிச்சேன், அந்த ஆள் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு, வேலையும் அவர் வாங்கி கொடுப்பாருங்கிறான். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சுக்குங்க, இப்படித்தான் படிக்கிறான். ஏன்னா அவன் பேசுற ஸ்டைலே புதுசா இருக்கு. அன்னைக்கு ஒரு பையன் என்ன பார்க்க வந்தா, அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா வேலைக்கெல்லாம் சேர்த்துட்டா கல்யாணம் எப்பன்னு கேட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? கல்யாணம் எப்ப, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க சார், இல்ல இன்னும் நடந்துரும் கொஞ்சம், அப்படித்தானே ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி ஒரு பதில் சொன்னா பாருங்க, நான் ஆடி போயிட்டேன். கல்யாணம் எப்படான்னு கேட்டா உங்களுக்கு விளங்குது அப்படிங்களா? இது உங்களுக்கு விளங்குதுங்களாம். எனக்கே கொஞ்ச நேரம் விளங்கல, இவன் என்ன சொல்ல வர்றான்னு. என்ன பெத்த அப்பனுக்கு விளங்கலைங்கிறான். இன்னமே நம்மள ஒரு மாதிரியாவே வச்சிருக்காங்க. கடைசியா போகும்போது சொல்லிட்டு போறான், அங்கங்க பயானுக்கு புரியல, நம்ம ஊருக்கு வர்றதுங்கிறான். அவன் வந்தா வீட்டுக்கு கூட்டு போறேன், எங்க அத்தா கொஞ்சம் பாத்தியா ஓதுங்க, அப்பனாலும் இன்னும் சின்ன புள்ளங்கிறாங்க சார். நீங்க தான் நம்ம உணர்வு புரிஞ்சு. இப்ப கல்யாணத்தை பத்தி ஒரு அதிர்த்து பேசினா, எனக்கு முன்னாடி அழகா பேசும்போது சொன்ன சகோதரர்களே, அதனால இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பாக்கியத்திற்குரியவர்கள். உங்கள் பிள்ளைகள் சொல்லி அந்த வார்த்தை யாருடைய இதயத்தை தைக்கிறதோ அந்த நாட்கள் எல்லாம் உங்களுடைய கபர் ஒளிப்படுத்தப்படும். நல்லா விளங்கிங்க. நாளை மஹ்ஷர்ல ஒளியில கொண்டு போய் வைக்கிறது மட்டுமல்ல, அலா மனாபிரின் மின் நூர், பெருமானார் சொல்லுவார்கள், அவர்கள் ஒளியிலான மேடைகளில் அமர்த்தப்படுவார்கள். என்ன சாதனையை புரிஞ்சுங்க? ஒண்ணு இல்ல, ஒரு ஆலிமை பெற்றதுதான் சாதனை. ஒரு ஆலிம் சாவை பெக்கிறதே சாதனை. நீயாக பெக்க முடியாது, அல்லாஹ் தருகிறான் அல்லவா, அதுவே பெரிய சாதனை. அப்ப அங்க மறுமையில் அப்படின்னா உங்கள் கபரும் ஒளிப்படுத்தப்படும், அது விசாலப்படுத்தப்படும். உங்கள் கபரிலே அல்லாஹ் எல்லா விதமான நலவுகளையும் தருவான். தாய்மார்களே, குறிப்பாக இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். 30 பேர் 20 பேர் பட்டம் வாங்கினது போய் இன்னைக்கு 3 பேர் தான் நம்ம ஊர்ல வாங்குறாங்க. அது ஒரு வகையில பார்த்தா வருந்தத்தக்க செய்தி. இந்த ஊர்ல கூப்பிட்ட உடனே நான் வரணும்னு நினைச்சதுக்கு காரணம், பல்லாயிரம் உலமாக்களை ஈண்டெடுத்த ஊர். அந்த மண்ணுல போய் நின்றுட்டு வந்தோம்னா அந்த இல்மினுடைய பரக்கத்து நமக்கும் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் எவ்வளவு செவம் இருந்தாலும் எடுத்து வரலாம் அப்படின்னு நான் இந்த ஊர்ல ஒத்துக்கிட்டேன் வர்றதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பெருமானாரை பற்றி பேசாத மேடைகள் உலகத்தில் இல்லை. இன்னைக்கு பெண்களே, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வை ரொம்ப புகழணும். நீங்க தான் ரசூலுல்லாஹ் மீது அளவுக்கு அதிகமான செலவாத்து சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்கள் வாழ்வதே எம்பெருமானார் வைத்த வகையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலம் இருந்தது, எப்படி கொல்லலாம்னு நினைப்பான். அந்த கொல்றதையே டிசைனா கொண்டான். ஒரு பிள்ளை அல்ல, 7 பிள்ளையை நான் கொன்றேன்கிறார் ஒருத்தர். பெருமையா அவங்க சொல்றாரு, வாத்துல் பனாத், எத்தனை பனாத்து? 7 பிள்ளைகளை என் கையினால் கொன்றேன்கிறார். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எங்க கல்லூரியில 10 நாள், ஒரு 20 நாள் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல புத்தகம் எழுதியவர்களை கொண்டு வந்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள சொன்னார்கள். புத்தகம் எழுதினவர், அதுல ஒரு ஆசிரியர் வந்தார். அவர் சொன்னார், நான் ஈரோட்டினுடைய உள்பகுதி ஏதோ ஒரு பகுதி சொல்றாரு. நம்ம சாதிக்கணும்னு கேட்டா அந்த பேரை தெரியும். ஊரை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல குழந்தைகளை அழகா கொள்ளுவாங்கன்னாரு. பெண் குழந்தைகளை எப்படி சொல்றாரு, நான் சொல்றது புரியுதா? பெண் குழந்தைகளை அழகா கொள்ளுவாங்கன்னாரு. ஒரு கணம் ஆடி போயிட்டேன். கொல்றதுங்க, கொலைன்னு சொன்னாலே கொலை நடுங்கும் நமக்கெல்லாம். அந்த ஆளு அதை அழகா சொல்றான், எங்க ஊர்ல பொம்பளை பிள்ளையில அழகா கொள்ளுவாங்க, அதை நான் ஒரு நாவலா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.
நான் ரொம்ப ஈகரா அது எப்படி அது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இந்த சிந்தனையை கூட உடைத்தவர்கள் எங்க ரசூல் அல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வாழுகிறார்கள் என்று சொன்னால், எம்மா நீ வாழ வந்தவன்னு சொன்னது எங்க ரசூல்லா தானே, நீ ஒரு பூ என்று அறிமுகப்படுத்தியது எங்க ரசூல்லா தானே, அந்த பூக்களை கசக்கி விடாதீர்கள் என்று சொன்னது எங்க நபி தானே. அதுக்கப்புறம் தானே பொம்பளை பிள்ளைகளை தூக்குனாங்க, முத்தம் போட்டாங்க, கொஞ்சி கொஞ்சி வளர்த்தாங்க, அது பரக்கத்துனாங்க. இதா புஷ்ரா அஹதுக்கும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ரா பி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு பித்துராப். சாமாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு பெண் குழந்தைகளை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால், குர்ஆன் சொல்லுகிறது அது ஒரு சுப செய்தி, அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு கொண்டாட்டம். என்ன பிள்ளைகளே கொண்டாட்டம் தானே. இல்லாதவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு பிள்ளைகள் என்றால் யார் என்று தெரியும். வீதிகளில் கணவனும் மனைவியுமாக இங்கு கிடைச்சிருமா அங்கு கிடைச்சிருமா என்று அலைகிறார்களே. இன்னைக்கு திருச்சியில வந்து பாருங்க, ஏதோ அதாவது பெட்டி கடைகள் மாதிரி குழந்தைகள் உருவாக்கும் மையங்கள் நிறைந்து இருக்கிறது. நிறைஞ்சு எங்க போனாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் போட்டு வச்சிருக்கான். இங்க இருந்து அது நான் வந்து தொழுதுட்டு ஒரு கடையில போய் டீ குடிப்பேன் ஸ்கூல்ல, அந்த கடைக்கு எதிர்த்தாப்புல வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர். ஒரு நாள் போய் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோல இருந்து ஒரு தாயும் தந்தையும் தன் மகளை அடைத்து கொண்டு வந்து அங்கே காட்ட வருகிறார்கள். ஏதோ அந்த அம்மாக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க போலுக்கு, அது கொஞ்சம் முடியாம கலந்து வருது. அதை பார்த்த உடனே பரிதவிச்சு போச்சுங்க மனசு. பெத்தவங்க அந்த மகளை கூட்டிக்கிட்டு தெரு தெருவா, என் பிள்ளைக்கு குழந்தை ஆயிராதா கேக்குறான். ஆயிராதா, மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம். ஒரு கவிஞன் சொல்லுவான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கிறேன். அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல கூட அம்மா அப்படின்னு ஒரு புள்ள கூப்பிட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன வீட்டுல அல்லது 5000 அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, கபிரிஸ்தானுக்கு சமம். ஒரு காலம் இருந்தது, அசால்ட்டா 10 பிள்ளைய பெப்பான், அசால்ட்டா 10 புள்ள 15 புள்ள இருக்கும். போன வாரம் கிரசன்ட் காலேஜில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதுல இந்த செய்தியை சொன்னேன். அதாவது அந்த இன்னைக்கு ஜெனரேஷன் பிரிச்சிருக்கான். இன்னைக்கு கேப், ஜெனரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. நம்ம பேசுறத நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் விளங்க மாட்டேங்கிறான், அவன் பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம பிள்ளையே நம்மள்ட்ட பேசுறது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது புரியறதுக்கு, இவன் என்னடா சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் ஒரு டிசைன், அவன் மொழியும் அவன் பேச்சும் அவன் நடையும் வித்தியாசமா இருக்கு. ஒரு அத்தா தன்னுடைய மச்சினம் கூட பேசிக்கிட்டே இருக்காரு, பையன் எப்படியும் வீட்டுக்குள்ள வர்றான். வந்தவொன்னு சொல்றாரு, தம்பி மாமா வந்திருக்காருறான். சொல்லுவாங்கல்ல மாமா வந்திருக்காங்க. இப்ப நம்ம காலமா இருந்துச்சுன்னா மாமா வர்றாருன்னா 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவான், எங்க தாத்தா வருது இல்ல பாரு, நான் அடுத்த வாரம் பாரு எங்க மாமா அப்படிமா இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். மாமா வந்துருவார். வந்த உடனே அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அந்த லட்டை வாங்கிட்டு வருவார். அடிச்சா மண்டை உடஞ்சிரும். அந்த காலத்துல அப்படித்தானே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள லட்டு எப்படி இருக்கும்? அடிச்சா மண்டை. அந்த லட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்து விட்டு இருப்பான். எங்க தாத்தா அப்படி அது அவன் அப்படியே பார்ப்பான் ஒரு மாதிரி, நமக்கெல்லாம் தாத்தா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டாமே. ஒரு நாள் எங்க தாத்தாவும் வருவார் பாருமா, கபிரிஸ்தான்ல இருந்து எழுந்திருச்சு. அப்படி அந்த பிள்ளைய தாத்தா வரத மாமா வரத கொண்டாடின காலம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க காலேஜ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. பசங்க 400 பேர் உட்கார்ந்துருக்கான். ஒருத்தர் பேச வந்திருந்தாரு. அவரு ஒரு செய்தியை பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தம்பி ஒரு செய்தி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவிங் இன் யுவர் ஹவுஸ் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா அப்படின்னு கேட்டான். அப்படியே பேசிட்டு 400 பசங்க உட்கார்ந்துருக்கான். அதுல how many of you having in your house grandpa and grandma அப்படின்னா எல்லா பையனும் கை அப்படியே உட்கார்ந்துருந்தான். உடனே அவர் சொன்னாரு, டே நான் கேட்கறது விளங்குதா இல்லையாடா, தமிழ்ல கேட்கட்டா அப்படின்னாரு. நிறைய நேரங்கள்ல அப்படி கூட அமைஞ்சு போயிடும். அன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், அவரு கல்வியை பத்தி பேச வந்தார். கடுமையா 3/4 மணி நேரம் பேசிட்டு, தம்பி இப்ப நான் சொன்னதுல இருந்து எத்தனை பேர் நீங்க எல்லாம் போய் இது படிக்கணும்னு ஆசைப்படுறியாரு. ஒரு பேர் கை தூக்கல. அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி. அப்புறமா 2 அஜர்த்து மாதிரி எழுதிச்சு போய் தூக்குடா கைங்கன்னா அந்த பையன் கேட்கறான், எதுக்கு தூக்கணும்? சும்மா தூக்குடா. சும்மா தூக்குடா, வேற வழி கிடையாது இல்ல. இவர் கேட்டாரு, அடே தமிழ்ல கேட்கிறேன், உங்க வீடுகள்ல தாத்தா பாட்டி எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. தாத்தா பாட்டி எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க? அப்படி கையை தூக்கினான் கொஞ்சம் பேர். உடனே ஒருத்தனை கூப்பிட்டு எண்ணுங்கன்னாரு. அதுல 38 பேர். அவன் எண்ணிட்டாரு. உடனே அந்த 400 பேர்ல 38 பேர் தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காங்கன்னு கை தூக்குறான். மற்றவங்க எல்லாம் இல்லை. அவர் சொன்னாரு, இதுதான் இன்றைய சமூகத்தினுடைய கொடுமை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுறதுக்கு வழி சொல்றதுக்கு ஆள் இல்லை.
அத்தை அம்மா ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாது. ஆனால் தாத்தா பாட்டி பிரியம் கொடுத்தே அந்த பிள்ளையை சரி பண்ணுவாங்க. ஒரு காலம் இருந்தது, அத்தை அடிச்ச உடனே தாத்தாட்ட ஓடும், பாட்டிட்ட ஓடும், ஓடி அது மடியில உட்காந்துக்கும். அந்த தாத்தா பாட்டிகள் சில செய்திகளை சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. தந்தை சொல்லி கொடுக்க முடியாது, தாய் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனா 39 பேர் வீட்டுல தான் தாத்தா பாட்டியே இருக்காங்கன்னா என்ன செய்யறது? அப்ப அவன் கேட்டான், எப்படி கொள்வது அப்படிங்கிறது எங்க ஊர்ல அழகா செய்வாங்க அப்படின்னு சொன்னான். அந்த நான் என்னடா அழகா செய்வாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம இத பத்தி நிறைய படிச்சிருக்கோம்ல. குர்ஆன் அழகாக சொல்லும். கண்ணே மணியே, அல்லாஹ் நாளை கேட்பான், ரோஜா பூவே, நான் படைத்த பெண்மகளே, எதற்காக வேண்டி உன்னை கொன்றான்? பதில் சொல்லுன்னு கேட்பான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், உன்னை ஏண்டா கண்ணு கொன்னா? நீ யாரு தெரியுமா? என் படைப்பினத்தை படைக்கிற அதிகாரம் பெற்றவள் நீ. ஒரு பெண்ணுக்கு தான் அது உண்டு. அல்லாஹ் செய்கிற வேலை ஒரு படைப்பை படைப்பது. ஒரு தாயாக இருந்து ஒரு குழந்தையை உலகத்திற்கு தருகிற அந்த பெருமை ஒரு பெண்ணுக்கு சார்ந்தது. பெண்ணினத்தவர்களே, நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா நீங்கள் சாதாரணமாக குழந்தைகளை உருவாக்கவில்லை, நீங்கள் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறீங்க, அடுத்த காலத்தை உருவாக்குறீங்க. அப்ப அந்த கூட்டத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், போர்க்காலம்லாம் முடிஞ்சு 40ல இருந்து 60 வரை ஜெனரேஷனா இப்ப பிரிச்சிருக்கான். ஒவ்வொரு ஜெனரேஷனா போர்க்காலத்துல இருந்தது ஒரு ஜெனரேஷன், 2ஆம் உலக போர் வரையும். 40ல இருந்து 60 வரையும் உள்ள காலங்கள் போர் முடிந்து ஐநா சபை ஏற்படுத்தப்பட்டு உலகத்துக்கு நிறைய மக்கள் பெருக்கம் ஏற்பட்ட காலம். அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல வச்சிருக்கான் பேபி பூமர் ஜெனரேஷன் அப்படிங்கிறான். பேபி பூமர் ஜெனரேஷன். ஒரு வீட்டுக்கு 10 குழந்தை இருக்கும், 15 குழந்தை இருக்கும். அந்த நேரத்துல 60ல இருந்து 40 வரையும் உள்ள இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா 10 புள்ள இருக்கும், 12 புள்ள இருக்கும். பேபி பூமர் ஜெனரேஷன். அதனாலதான் இன்னைக்கு கூட பூமர் அங்கிள்ங்கிறான். எவனையாவது கிண்டல் பண்றதுக்கு, இவன் ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னா விவரம் புரியாதவன் அர்த்தம். ஆனா அவங்க விவரமானவங்க. தேவைன்னு 10 பிள்ளைய பெத்தாங்க. இன்னும் நமக்கு சொன்னா தெரியும், 10 பிள்ளைய பெத்துட்டு அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. எங்க ஓடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் அடப்பாங்க. அந்த பிள்ளையில கொண்டு வந்து உள்ள தள்ளுறான்னா 1 2 3 4வது காணா போயிருக்கும். உடனே 6 மணிக்கு தான் தேடுவாங்க. 4வது உள்ளவன் காண எங்கடா போனா? அங்கதான் அவன் ஒரு வைக்க பொருளை படுத்து கிடந்தா அப்பே தூங்கிருப்பான். 5 மணிக்கு படுத்து தூங்கிருப்பான். கையோட காலோட இழுத்துட்டு வந்து உள்ள போடுவாங்க. இன்னைக்கு ஒத்த புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அத்தா ஒரு சைடு தடவுறாரு, அம்மா ஒரு சைடு தடவுது. கேட்கறதுக்கு முன்னாடியே வாயில வச்சுட்டு அவன் வேணான்னு துப்புறான். இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ரோட்ல போய் நின்னீங்கன்னா இடிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆட்டோ வர்ற வரையும் திடீரா அப்படிம்பாங்க. அவன் துப்புமா. ஒரு காலத்துல சோறே இருக்காது. அந்த 40 to 60 காலங்கள்லாம் சோறு இல்லாத காலம். எதை கொடுத்தாலும் திம்பாங்க. அண்ணனுக்கு வாங்கின பேட்டை தம்பி போட்டு, அடுத்த தம்பி போட்டு, அடுத்த தம்பி போட்டு, கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு போட அதை சந்தோஷமா போட்டுக்கிற ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கெல்லாம் உங்க பேர பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் உங்க அக்கா போட்டது நீ போட்டுன்னு சொல்லி பாரு, உங்களை போட்டுருவாங்க. ஒரு பிள்ளையும் போடாது. போட அவன் போட்ட ட்ரெஸ்ஸையும் அவன் போட மாட்டேங்கிறானே, அவன் போட்ட செருப்பையும் அவன் இது வேண்டாம் அப்படிங்கிறான். 25 செருப்பு அடிக்க வச்சிருக்கான். நான் சொல்றது விளங்குதா? இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கிறதுக்காக வேண்டி சொல்றோம். அந்த காலத்துல ஒரே ஒரு இடத்துல என்ன சம்பாதிக்கிறது இருக்கும், ஆனா நிரப்பமாக வாழ்ந்தார்கள். 10 பிள்ளைய பெற்றா எல்லாருக்கும் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம். அவன் சாப்பிட்டு அவனுக்கு ஒரு கடி சாக்லேட்டை கடிச்சிட்டு இன்னொருத்தனுக்கு கொடுத்துக்குவான். இன்னைக்கு எல்லாம் அப்படிலாம் நீங்க கொடுத்துட முடியாது. காலம் மாறிடுச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகாக சொல்லுவார்கள், லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் குலிகு மின் ஸமானின் கைரி ஸமானிக்கும். டோன்ட் ரைஸ் யுவர் சில்ட்ரன் as your parent raised you. காலம் மாறிக்கிட்டே வருது. எங்க அத்தா எங்களை எப்படி வளர்த்தாரு அதே மாதிரி நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. காலம் மாறிடுச்சு. கிளாஸ்ல சொல்லும் போது ஒரு தடவை சொன்னேன், எங்க அத்தா வீட்டுக்குள்ள வந்தா எந்திரிச்சு ரூமுக்கு போயிருவோம், இல்லைன்னா எந்திரிச்சு இருக்கும், அத்தா வர்றாங்களான்னு மரியாதை. அந்த காலம் அப்படின்னு உடனே ஒரு பையன் சொன்னா, நானும் அப்படித்தான் சார். நான் அடே அப்பா அழகா வளர்த்துருக்காங்களே உடனே அப்படின்னு அவன் சொன்னா, இல்ல சார் அந்த ஆள் வந்தாலே நொய் நொய் பாக்குறாங்க.
பெத்த அத்தாவை நான் பயந்துட்டு இருவாய் உள்ள வந்தாலே நொய் நொய்ங்கிறாரு சார். அதனால பெறவாசல திறந்துக்கிட்டு போயிடுவேன். அவர் போன பின்னாடி வருவேன், இல்ல படுத்த பின்னாடி உள்ள. அது இப்ப காலம் ஆயிடுச்சு. இவன் பேசுற பேச்சு, இவன் பேசுற மாமாவும் அத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் போறான், அவர் சொல்றாரு மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மாமி பிள்ளைகள் அப்படியா கேக்குறான். ஹாய் மாம்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். ஹாய் மாம்ஸ், யோ உன்கிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லையாங்கிறானே இன்னைக்கு. பயிலுக்கு அவ்வளவு பிஸியா இருக்க போய் நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல. பேபி பூமர் ஜெனரேஷன் அதுன்னா அதுக்கு அடுத்து வந்த ஒரு காலம் அது ஒய் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஜெனரேஷன் இதெல்லாம் இப்ப எனக்கு இங்க ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஒரு பெரியவங்க யாரோ வந்து கேட்டாங்க, என்னது ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு செய்தியை சொன்னார். உண்மை, நான் அதை வந்து இந்த உலமாக்கள் இடத்துல சொல்றேன், தயவு செஞ்சு ஒரு கோச்சிங் சென்டரு அல்லது ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம உலமாக்கள் கவலைப்படுவது சென்றடையாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கோச்சிங் கிடையாது நம்மளிடத்துல. அது இப்போ ஒரு மீட்டிங் போட்டோம், இனி அடுத்த வருஷம் தான் நம்ம வருவோம். அதுவரை என்ன நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. ரெண்டாவது நம்ம ஊர்ல படிச்ச பிள்ளைங்க எத்தனை, இந்த அஜர்த்துமார்களை இன்னைக்கு போர்வை பொத்தி கொண்டு வந்து விட்டாச்சு. இவங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்து ஒரு இதை கொடுத்து ஒரு சோத்து பொண்ணத்தை கையில கொடுத்துரும், அத்தா போத்தான்னு. இவங்களை என்னைக்கு திரும்ப பார்ப்போம்னு நமக்கு தெரியாது. எங்க தாப்பனார் தான் ஒரு நாள் பேசினாங்க ஒரு இதுல பட்டமளிப்பு விழால, அத்தா உங்களுக்குலாம் இப்படி கோட்டு போட்டு அழகா உங்களை ரெட் கார்பெட் போட்டு இப்படி உட்கார வச்சிருக்காங்க. இதே மாதிரி இப்ப நம்ம வெளியே போன உடனே நமக்கு சிவப்பு கம்பளங்கள் விரித்து, அசரே வாங்க அசரே நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு கிடையா கிடக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சியா? நீ பள்ளிக்கு போவதற்கு முன்னே அங்கே பிறவங்களும் காரங்களும் உன்னை காத்திருக்கிறார்கள் வச்சு செய்யறதுக்கு மவன. அதனால இந்த சிவப்பு கம்பளத்தெல்லாம் பார்த்து பயந்துராத, அடுத்து மிரண்டாத. நீ அங்க போகும்போது காரங்களை சந்திப்பதற்கு உன்னுடைய உஸ்தாதுமார்கள் சொல்லி கொடுத்த அறிவை கையில தூக்கிட்டு போ. அப்பதான் நீ ஜெயிக்க முடியுமே தவிர இல்லைன்னா நீ பெரிய சோதனைகளை சரிங்க. அப்ப அந்த ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது இன்னைக்கு உலக லெவல்ல அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துல அமெரிக்கா கிட்டத்தட்ட 20% ட்ரைனிங்க்கு மட்டும் செலவு பண்றான். 20% வெறும் ட்ரைனிங்க்கு மட்டும் செலவு பண்றான். இந்தியா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட அதனாலதான் உலகத்திலேயே எல்லா நாடுகள்லையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உண்டு. ஆனா அரபு நாட்டுல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். மற்ற எல்லா நாட்டிலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் போடுவான், கல்வித்துறை. ஆனா அரபு நாடுகள்ல வசாரத்து தர்பியத்தி தாலீம் தான். எங்கேயுமே வசாரத்து தாலீம்னு நான் இதுவரையும் போன சவுதி, துபாய், கத்தார், குவைத் எந்த நாட்டிலையுமே வசாரத்து தாலீம் அதாவது கல்வித்துறை அப்படின்னு மட்டும் பார்க்கவே இல்லை. எல்லா ஊர்லயும் முதல்ல இருக்க வார்த்தை வசாரத்து தர்பியா தாலீம் அப்படின்னு போட்டுப்பாங்க. தர்பியத்து தான் முதல்ல முக்கியம். அவனை செயல்படுத்துவது தான் முக்கியம். அவனுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை அடையாளப்படுத்துவது தான் முக்கியம். இது உலகளாவிய லெவல்ல இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த துறையை விட்டு இஸ்லாமியர்கள் வெகு தூரமாக போயிட்டு இருக்கோம், ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை பிள்ளைகள் காலேஜ் படிக்கிறான், டாக்டர் எத்தனை பிள்ளைகள் படிக்கிறான், எந்த துறையில யாரும் திறமையா. நிறைய ஊர்கள்ல இந்த கல்விக்காக வேண்டி பேசுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனா போன உடனே ஐஏஎஸ் படி, ஐபிஎஸ் படி அப்படின்ட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட வேண்டியது. அப்படி இல்லை, எந்த பையன் ஐஏஎஸ் படிச்சா உருப்பிடுவான்னு நமக்கு ஊர் மக்களுக்கு தெரியணும். அதுக்கு ஒரு டீம் இருக்கணும், அவங்க பார்க்கணும் இவனுடைய மார்க் என்ன இருக்குன்னு பார்த்து அந்தந்த பிள்ளைகள் அதுல ஏற்றி விடணும். ஏன் தெரியுமா? அது ஒரு சுன்னத். எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல வருது, அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுன்னா ஷபபத்து முத்தகாரிபூன். ஹதீஸ்ல வருது, அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுன்னா ஷபபத்து முத்தகாரிபூன் வஅகம்னா இன்தஹு 20 லைல வகான ரஊஃபன் ரஃபீகா. அந்த ஹதீஸ்ல என்ன அருமையான ஒரு ஹதீஸ் பாருங்களேன். புகாரி முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. அதுல சொல்றாங்க, அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு, நாங்கள் பெருமானாரிடத்திலே வந்தோம். அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டமா ஜமாத்தா வந்தோம். வஅகம்னா இன்தஹு 20 நஹ்னு ஷபபத்து முத்தகாரிபூன், நாங்கெல்லாம் இளையவர்கள், எல்லாருமே யூத். அதுல எப்படி சொல்றாங்க அந்த ஹதீஸ், நஹ்னு ஷபபத்து முத்தகாரிபூன், ஒரே வயதை கொண்ட வாலிபர்களாக வந்தோம். அப்ப இந்த வேலை தர்பியத்தினுடைய வேலை பெருமானார் இடத்துல நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? அந்த ஹதீஸ்ல வருது, அத்தைனன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு ஷபபத்து முத்தகாரிபூன் வஅகம்னா இன்தஹு 20 லைலத்தன் வ யௌம, பெருமானார் இடத்தில் 20 நாள் தங்கினோம்.
அப்ப சும்மா ஒரே நாள்ல பயான் பண்ணிலாம் தர்பியத்தை பண்ண முடியாது. மீலாது அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் செய்ய வைத்ததை சமூகத்தில் நடக்க வைப்பது. 20 நாள் தங்க வச்சாங்க ரசூல்லா. சொல்லிட்டு சொன்னாங்க, வகான ரஊஃபன் ரஃபீகா. இந்த வார்த்தை பெருமானாருக்கு வேற எங்கேயும் வரல. அந்த ஹதீஸ்ல வருது, நாங்கள் பெருமானாரை பெற்றுக்கொண்டோம் இரக்கம் உடையவர்களாகவும் ஃப்ரெண்ட்லி நேச்சர். எப்படி வருது? ரஃபீக் அப்படின்னு சொன்னா என்னன்னா கூட்டாளின்னு அர்த்தம். இப்ப அரபு நாடுகளுக்கு போனவங்க தெரியும், யாரையாவது கூப்பிட யார் ரஃபீக் தால்மா. ரஃபீக்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ரஹீம் அப்படின்னு சொன்னா கைண்ட். ஒரு வாத்தியாருக்குரிய குணம் என்னன்னா இரக்கமா இருக்கணும், அதே நேரத்துல அந்த பையனோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எல்லா பேச்சையும் பேசி அவன்கிட்ட வாங்க தெரியணும். நம்மளை நம்பி சில விஷயத்தை அவன் சொல்லணும். அது சில நேரத்துல பரிதவிச்சு நிற்பான், இதை யார்கிட்டடா போய் சொல்றதுன்னு. ஆனா ஒரு ஆசிரியர் தன்னிடத்தில் உரிமையோடு அழகாக நடந்து கொள்கிற போது அந்த மாணவர்கள் சொல்லுவாங்க. சகோதரர்களை, ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நிறைய வாலிபர்களாக இருக்கிறதுனால சொல்றேன். அதாவது அந்த இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குன்னு சொன்னேன். நிறைய இடங்கள்ல குழந்தை கரு தரிக்காத போறதுக்கான காரணம் அந்த நிறைய மருத்துவமனைகளை வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல பேசுறேன். தம்பி, இன்னைக்கு இந்த போனோகிராபிக் அடிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாண படங்களை பார்ப்பதனால் என்ன நடக்கும்? ஒரு 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 ஆண்மகனுடைய ஆண்மையை 2 விஷயங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும் எழுதுறான். சமீபத்தில் ஒரு டாக்டரை கூட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும். அந்த ஃபங்க்ஷன்ல அவர் என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போனார், சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது சார், நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். சொல்றேன். என்ன சார் சொல்லணும்? இல்ல, அந்த பையன்கிட்ட சொல்லுங்க, 2 விஷயம் அவனால குழந்தை பெக்க முடியாம ஆக்கிருங்க சார், அதை மட்டும் அந்த பையன்கிட்ட சொல்லிருங்க. சொல்லுங்க சார் என்னன்னு. ஒண்ணு, இந்த கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா கடையிலையும் விக்குது. கூல் லிப்னு இந்த இவ்வளவு பெருசு ஒரு தலவாணி மாதிரி. அதை எல்லா பொருளையும் வாங்கி அந்த பயலுக நாக்குக்கு கீழே அல்லது சைட்ல வச்சுக்கிறான், பல்லுக்கு சைட்ல. அது சாதாரணமா பாக்குன்னு நினைச்சுக்கிறான். இல்ல, அந்த டாக்டர் சொன்னாரு அது இல்ல, அது போதை பொருள். ஆனாலும் கூட சந்தையில எல்லா கடையிலையும் கிடைக்குது. அவன்கிட்ட சொல்லுங்க சார், இது தின்னா ஒன்னால புள்ள வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிருங்க. எந்த பயலும் புள்ள பரவாயில்லையா அப்படின்னு திங்க மாட்டான். அவனுக்கு தான் வாழணும்னு ஒரு எண்ணம் உண்டு. அந்த நேரத்துல சொல்லுவான், யாருமே என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லுவான். அதனால நீங்க உங்க பசங்கள்ட்ட சொல்லுங்க. அடுத்து, இந்த நிர்வாண படங்களை பார்ப்பது, அது ஆண்களோ பெண்களோ, இந்த குணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குழந்தை தரிப்பது என்பது தள்ளி போகும் அல்லது கிடைக்காம போகும். ஏன்னா எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவன் அல்லாஹுக்கு பயந்து தன்னுடைய கண்ணை பாதுகாக்கிறானோ, ஆணோ பெண்ணோ, 2 சுகத்தை அல்லாஹு தருவான்னு சொன்னான். 2 சுகத்தை தருவான்னு ஹதீஸ்ல வருது. 1வது சுகம் மனைவியின் ஊடாக கணவனுக்கும், கணவன் ஊடாக மனைவிக்கும். 2வது சுகம் குழந்தை என்கிற மாபெரும் சுகத்தை அல்லாஹ் தருவான். அப்ப இந்த 2 சார், எங்க வகுப்புல ஒரு தடவை போயிருக்கும் போது இந்த செய்தியை சொன்ன உடனே நிறைய பேர் கண் கலங்கிட்டான். பேசி முடிச்சுட்டு படியில் இறங்கும் போது ஒருத்தன் என் கையை பிடிச்சிட்டு சொல்றான், இதெல்லாம் யாருமே எங்கள்கிட்ட பேசினது இல்லையே சார், ஏன் எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இது சொன்ன நாங்க விட்டுற மாட்டோமா? எங்களுக்கு வாழ்க்கை தானே முக்கியம், எனக்கு என் மனைவி என் குழந்தைகள் வேண்டும், இதுக்கு இந்த மண்ணாங்கட்டி இது எனக்கு என்ன தூக்கி எறிஞ்சிருவேன்ல. ஆனா இன்னைக்கு நான் அந்த தவறை செஞ்சுட்டேனே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? கேட்கிறான். நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி ஊருக்கு 4 பேர் அந்த பிள்ளைகளிடத்துல, குறிப்பாக வாலிபர்களிடத்துல பேசுறதுக்கு வேணும். இன்னைக்கு அவனுக்கு தேவைப்படுது, அது இல்ல. இந்த பயல்கள்லாம் இப்படி தாண்டா அரட்டை அடிச்சு நிப்பான்னு போயிடுறோம் நம்ம. வகான ரஊஃபன் ரஃபீகா, பெருமானார் இரக்கமுடையவர்களாக, நண்பர்களாக இருந்தார்கள். ஃபலம்மா வன்ன அன்னா இஷ்டக்னா அஹ்லனா ஃபஸஅலனா அம்மன் தரக்னா ஃபீ அஹ்லினா. எங்களை அப்படியே 20 நாள் ஆயிடுச்சு, இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. 20 நாள் டெய்லி ட்ரைனிங் பீரியட். காலையில கூப்பிடுவாங்க, சில விஷயங்களை சொல்லுவாங்க, சிலதை செய்ய வைப்பாங்க. அதாவது இந்த கல்வி எப்படின்னா டெய்லி செய்ய வச்சு பழக்கிறது. அதை கூட்டுங்க, இதை இது பண்ணுங்க, இதை எடுத்து வைங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளை பார்த்து 20 நாள் ஆச்சு. ஃபலம்மா வன்ன அன்னா இஷ்டக்னா அஹ்லனா ஃபஸஅலனா அம்மன் தரக்னா ஃபீ அஹ்லினா. அழகா சொல்றாங்க சார். ஒரே ஒரு தடவை இந்த ஹதீஸ் அப்படியே வாசிச்சேன். எங்க ரசூல் எங்க அஜர்த்து சொல்லும்போது அழகா சொன்னாங்க, ஏன் உலமாக்கள் ஹதீஸுகளை சொல்லுகிறார்கள், நம்ம ஏன் சொல்லணும்? இப்ப நியூ டிசைன்லாம் எப்படின்னா, புகாரி 25:72,
முஸ்லிமும் 26. எங்க நபியை கொண்டு போய் நம்பருக்குள்ள அடக்குறானே, விளங்கு மாடான்னு. ஏன்னா எங்க நபி என்ன நம்பரா? இத்தனை ஆண்டு காலமாக உலமாக்கள் மாறி மாறி ஏன் பேசுகிறார்கள்? நேத்து நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய நண்பர் ஒரு நூலுக்காக வேண்டி மௌது அப்படி தஈஃப் என்ற ஹதீஸ் சம்பந்தமா ஒரு 12 பக்கம் கற்றை எழுதி எனக்கு அனுப்புனார். இதை திருத்தி கொடுங்க, இதை அந்த வரிசை சரி பண்ணி தாங்க அதற்கு. உட்கார்ந்து படிச்சுட்டு அழுதுட்டேன். என்ன பசங்க வந்து கேட்கிறான், அந்த லைஃப் அப்படிங்கிறான். எங்க நபி செஞ்சத இன்னைக்கு அப்படி ஏதோ மௌது மாதிரி கேவலமான அந்த அந்த ஹதீஸே என்னமோ அப்படின்னு பேசுறான். அந்த அவங்க எழுதி இருக்கக்கூடிய உலமாக்கள் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா? ஏடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறான். லைஃபாக இருந்தாலும் எங்கள் நபி சொன்னது அதை செய்வது சுன்னத்து அப்படின்னு எழுதுறாங்க. எதுல கூடும் எதுல கூடாது பிரிச்சு அழகா எழுதுறாங்க. இதே அந்த நண்பர் சொல்லிட்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னார், ஹஜ்ரத் இந்த இல்மு அரபு நாடுகளில் இல்லை, அல்லாஹ் எடுத்துட்டான். இன்னைக்கு ஹதீஸினுடைய மிகப்பெரிய இல்மை அல்லாஹ் அரபு நாடுகள்ல எடுத்து மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டான். புகாரியை எழுதுனது யாரு? இமாம் புகாரி. எந்த நாட்டை சார்ந்தவர்? நைசாபூர். அவர் ரஷ்யா. அங்கிட்டு இங்கிட்டு ஹவரமௌத்து. இங்கிட்டு மற்ற எந்த இமாம்களை பார்த்தாலும் இன்றைக்கு உலகத்தில் அரபுகள் எல்லாம் ஹதீசு கலையை படிப்பதற்கு இந்தியா வர்றாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கிறாங்க. இந்த இல்மு இங்க தேக்கம் பெற்றிருக்கிறது. இதே சவுதியில இருந்துச்சுன்னா இதனுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு ஹதீசுகளை துச்சமாக மதிக்கிற சகோதரர்களே, 1400 ஆண்டுகளாக எங்கள் ரத்தத்தில் ஓடுவது. நாங்க சொல்றதை விட எங்க நபி சொன்னாங்கன்னு அந்த அரபிய வாசிக்கிறோம்ல, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தாய்மார்களை, இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு தடவை நடந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றார், ஒருத்தர் ஊருக்குள்ள மதீனாவுக்குள்ள வர்றார். அவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் பேரு வந்து லிமாத் இப்னு தஅலபா அல் அஸ்தி அப்படிங்கக்கூடிய ஒருவர். லிமாத் இப்னு தஅலபா அல் அஸ்தி ஊருக்கு வர்றார். வந்த உடனே மக்கால நடந்தது இந்த செய்தி. அங்க உள்ள அந்த குறைஷிகள் காபிர்கள் சொன்னாங்க, எங்க ஒரு ஆளுக்கு கொஞ்சம் வைத்தியம் பண்ண. ஏன்னா அவர் வைத்தியர், ரெண்டும் பண்ணுவாரு, ஓதியும் பார்ப்பாரு வைத்தியமும் பண்ணுவாரு. எந்த டாக்டரை பார்த்தாலும் பொதுவா நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒன்று கேட்போம். இது வந்து நோய். என் கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு மெட்ராஸ்ல, ஸ்டான்லியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, ஹஜ்ரத் டக்குன்னு யாரையும் என் கூட அறிமுகப்படுத்தாதீங்க அப்படிம்பாரு. ஏங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க டாக்டர்னு சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு இதாகி, சார் என் வீட்டுக்காரிக்கு 14 வருஷமா சுகர் இருக்கு, என்ன பண்றாங்க, எனக்கு மூளையில பல்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஹஜ்ரத், நான் அப்பந்தான் வேலையை விட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு டாக்டர்னு சொல்லாதீங்க, சும்மா இருந்தாலும் எனக்கு வேலைக்காரன்னு சொல்லுங்க. யாரு? ஒரு டாக்டர் சொல்றான். சொல்லாதையா. ஏன்னா டாக்டர்னு ஒண்ணு நம்ம உடனே கேட்கறது, எங்க வீட்டுல இப்படி இருக்கு, தாத்தாக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி உடனே. இப்ப அந்த டாக்டர்னா அந்த காலத்துல சும்மா விடுவாங்களா? லிமாத் இப்னு தஅலபா அல் அஸ்திட்ட போய் சொல்றாங்க, எங்க நண்பருக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார், அவருக்கு தீக்கணும், நீ தீப்பியான்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அவர் நோயாளியா இருக்காரு, தீத்து வைப்பீங்களான்னு. அவர் சொன்னாரு பரவாயில்லன்னு. நேரம் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. வந்து ரசூல்லா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நோயாளி யார் அவங்களுக்கு? எங்க நபி. எங்க நபிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அவரை ஜாகிலியா காலத்திலே பெருமானாருக்கு தெரியும். இப்ப இவர் வைத்தியம் பண்ண வந்திருக்காரு. 1500 ஆண்டுகளாக அந்த பேரை சொன்ன உடனே நிறைய பேருக்கு வைத்தியம் நடக்குது. அந்த பேரை சொன்ன உடனே வைத்தியம் நடக்குது. சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன். இன்றைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள், இன்டர்நேஷனல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள், எந்த தெருக்குள்ள போனாலும் ஒரு 4 தொப்பிகள் உண்டு, 4 புர்காக்கள் உண்டு. இங்க கிட்னி, அங்க அது, இங்க வைத்தியம் பண்றதுக்கு. ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லட்டுமா? தான் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு இங்க பிறக்கல, மௌத்தா போற வரையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் எங்கள் நபி. உருவாக்கி காட்டிட்டு போயிட்டார். முகௌகஸ் என்கிற, உங்களுக்கு சொல்றேன், முகௌகஸ் என்கிற ஒரு அரசன் ஒரு டாக்டரை பெருமானாருக்கு ஹதியாவா கிஃப்ட் அனுப்பி விட்டார். அவர் வந்தார், வந்து சொன்னாரு, நான் உங்களுக்கு கிஃப்ட் என்ன செய்யணும், இவருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுங்க, வெளியே உட்கார வச்சிருங்கன்ட்டாங்க ரசூல்லா. வெளியில உட்கார இருக்காரு. யார்? 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. 4 நாள் ஆச்சு, வரவே இல்லை. ஒரு டாக்டருக்கு எவ்வளவு நாள் மண்டை வேலை செய்யும்? மருந்து எழுதிக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் வேலை செய்யும். மருந்து எழுதலைன்னா அவனுக்கு மறந்து போயிடும். அப்படித்தானே? அதனாலதான் கிறுக்கி கிறுக்கி எழுதுவாங்க, யாருக்கும் விளங்கிடக்கூடாது.
அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், கடையில போய் ஜாமான் வாங்குறது வீட்டுக்காரம்மா எழுதி கொடுத்துச்சுன்னு சீட்டை கொடுத்துட்டு மருந்து கேட்டேன், அவன் போட்டு தந்துட்டான். பணம் எடுக்கிறதுக்கு கையில விட்டோம் அப்படின்னு சொன்னான். வீட்டுக்காரி ஜாமான் வாங்க சீட்டு எழுதி கொடுத்திருக்கா. இவன் டாக்டர் சீட்டும் உள்ள இருக்கு. இவன் வீட்டுக்காரி சீட்டை எடுத்து கொடுத்துட்டான். அவன் மருந்து போட்டு வச்சுட்டு அதுக்கு ரேட்டும் சொல்லிட்டான் 150. காசை உள்ள இருந்து எடுத்தா டாக்டர் சீட்டு உள்ள இருக்கு. இவன் கேட்டிருக்கான், எப்படா இல்லாத டாக்டர் சீட்டுக்கு மருந்து அதெல்லாம் நாங்க போடுவோம்லங்கிறானே அவன். யாருக்கு? மெடிக்கல்காரன் இருக்கானே, அதெல்லாம் போடுவோம்யா நாங்க, அந்த சீட்டை கொடு. இப்ப இது போட்டது வாங்கிக்கிறியா வேணாமான்னு. அது பருப்பும் அது எண்ணெயும் வாங்குறதுக்குடா, அதை இதை வாங்கிட்டு போய் நான் என்ன செய்யறதுன்னு காண்டாது நடந்தது. அதுக்கும் மெடிக்கல்காரன் என்ன செய்யறான், சீட்டை போடுறான். இப்ப எழுதாட்டி மறந்துடும். ஒரு மாசம் ஆச்சு, நேர ரசூல்லாட்ட அவர் சொன்னாரு, இங்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. ஏங்க அப்படின்னு கேட்டா, ஒரு ஆளும் வரமாட்டேங்கிறாங்க, நோயாளியே இல்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, ஏன் சிறுத்து, ஒரு அஜரத்து கேட்கிறாரு, ஏன் சிறுத்து இந்த மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் துவா ஓத கூப்பிட்டா என்ன ஓதுறதுன்னு. அஜரத்துமார்களுக்கு பேரு இல்ல, இந்த ஆஸ்பத்திரியில மெடிக்கல் ஷாப்ல திடீர்னு துவா ஓதுங்க அஜரத்தா, எப்படி ஓதுறது? ஊர்ல உள்ள பேர்ல பூரா நோயாளி ஆக்கடாலாம், அப்படி ஓதுறதா? நான் கேட்டேன், ஏங்க அப்படி யோசிக்கிறீங்க? எல்லாரும் நல்லா ஆகணும்னு. இல்ல, நல்லாயிட்டா வியாபாரம் நடக்கலங்க, நடக்காதுங்கிறாரு அவரு மெடிக்கல்காரன். அப்புறம் அந்த 100 ரூபாயும் தரமாட்டானே நமக்கு ஓதுற துவாவுக்கு, இப்ப எப்படியா ஓதுறதுன்னு நம்ம ஒரு பாத்தியா ஓதிட வேண்டியதுதான் அப்படின்னா அப்படி என்ன செய்ய முடியும்? அப்ப அவர் சொன்னாரு, ஒரு பேர் வரலன்னாரு. யார சொல்லா? வரவேமா. ரசூல்லா கேட்டாங்க, என்னப்பா செய்யணும்? இல்ல, நான் ஊருக்கு போறேன், லாயக்கூடாதுன்ட்டாரு. எங்க நபி இருந்த காலத்திலேயே ஆரோக்கியமா இருக்கணும், மௌத்து வரையும் ஆரோக்கியமா இருக்கணும், நீ தான் படுத்துக்கிட்டு அசர்ல மௌத்தா போயிருவேன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிடணும் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு தெரு தெருவாக நிற்கிறது இந்த சமூகம். அப்ப அவர்கிட்ட முடிஞ்ச உடனே அவர் கேட்டாரு, யார சொல்லலாம், ஒரே ஒரு செய்தி நாடு சொல்லுங்க, வரலாறுல வருது இந்த தகவல், வரலாறுல வருது. கேட்டாரு, நான் ஊருக்கு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எப்படி இப்படி உருவாக்குனீங்க ஒரு சமுதாயம்? ஒரு ஆளுக்கு தலைவலி வயிற்று வலி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கல்லு மாதிரி நல்லா திரிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ். எங்க பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு ஒரு பதில சொல்றாங்க எங்க ரசூலுல்லாஹ். என்ன தெரியுமா? நஹ்னு கௌமுன் லா நஅகுலு ஹத்தா நஜூ வ இதா அகல்னா லா நஷ்பா. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் ஒரு கூட்டம், we are a people, we are a group. நாங்கள் யார்? லா நஅகுலு ஹத்தா நஜூ, பசிக்கும் வரை சாப்பிட மாட்டோம். இதா அக்கல்னா, அப்படியே சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட லா நஷ்பா, தொண்டை வரையும் அடிக்க மாட்டோம்னா. இன்னைக்கு பிரச்சனையே அதானே, எங்க போனாலும் தெரியல. சில பேர்லாம் சாப்பிட்ட உடனே எந்திரிக்க முடியாதுங்கிறான். சாப்பிட்ட உடனே அப்படிலாம் டக்குன்னு எந்திரிக்க முடியாதுங்க, கொஞ்சம் நேரம் வண்டி அசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனாதான் எந்திரிக்க முடியும். இந்த டாக்டர் வந்தார், திமாத் இப்னு ஸஅலபா வர்றார். அங்க சொல்றான், இவருக்கு ஓதி பார்க்கணும், ரசூல்லாட்ட கூட்டிட்டு வந்து விட்டாச்சு. இப்ப ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க, உலகத்துக்கே மருத்துவர். எங்க நபி உட்காந்து, ஸஅலபா முன்னாடி நிக்கிறார், திமாத் முன்னாடி நிக்கிறார். அவர் சொல்றாரு, அந்த ஸஅலபா சொன்ன வார்த்தையை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம்ல இந்த செய்திகள் பதிவு பண்றாங்க. அவர் சொல்றாரு, வல்லாஹி இன்னி அர்கி, இன்னி நான் ஓதி பார்க்கிறேன், பிஹாதர் ரே, இந்த சில வார்த்தைகளை கொண்டு அதை ஓதி ஊதுனே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, லி அன்னல்லாஹ யஷ்ஃபி பியதி மாஷா, என்னின் மூலமாக அல்லாஹ் நிறைய பேர்களை நல்லாகி இருக்கிறான், அதனால நான் உங்களுக்கு ஓதி விடுறேன்னு சொல்றாரு. யாரு? திமாத் இப்னு ஸஅலபா. நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். ஹல்லக்க. அடுத்து கேட்கிறார், டாக்டர்களுக்கெல்லாம் உரிய செய்தி என்னன்னா, தேவையில்லாதவனுக்கு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றாருலாம் மருத்துவம் பார்க்க கூடாது, அவனா விரும்புறது வரை மருத்துவத்தை நாம பார்க்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஓதி பார்க்கட்டான்னு கேட்கிறாரு. ஹல்லக்க, உங்களுக்கு ஓதி பார்க்கட்டா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லணும். எப்படி சொன்னாங்க தெரியுமா? இப்ப இங்க பேசின எல்லா உலமாக்களும், இந்த உலமாக்கள் மட்டுமல்ல, எந்த உலமாக்கள் நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க? அதற்கு ஒருத்தர் பேசுங்கன்னு சொன்ன உடனே என்ன, நீங்க என்ன செஞ்சீங்க? மேடைக்கு போனோடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார், அப்படித்தானே? ஹம்து செலவாத்தை சொல்லுவார். யாரு போனாலும் ஹம்து செலவாத், துவா கேட்கணுமா ஹம்து செலவாத்து, அல்லாஹ்வை புகழ்னு ரசூல்லா பேர்ல செலவாத்து சொல்லணும். இப்ப எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு. முன்னாடி டாக்டர் நின்னுகிட்டு இருக்காரு. இப்ப டாக்டருக்கு ஓதி பார்த்தாவது, டாக்டர் ஓதி பார்க்க வந்தவருக்கு ஓதி பார்த்தாவது, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்து செலவாத்தை எங்க ரசூலுல்லாஹ் அப்படியே ஓதுறாங்க.
فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அப்படின்னு எங்க ரசூல் அப்படி நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டின உடனே அவர் சொன்னாரு, வஇத் அலைய கலாமக், நபியே அந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஏன்னா மருந்து வேலை செஞ்சிச்சு, திரும்ப சொல்லுங்களேன். முஸ்லிம்ல பதிவாகுது இந்த ஹதீஸ். பெருமானார் திரும்ப சொன்னாங்க, வஇத் அலைய கலாமக், திரும்ப கேட்டார், இன்னொரு தடவை சொல்லுங்களேன். மொத்தமாக 3 தடவை சலாசன் என்று வருகிறது. 3 தடவை வந்த உடனே அவர் சொன்னாரு, வல்லாஹி இன்னி சமிஅது மினல் குஹ்னதி, அவர் சொல்றார், நான் குறி சொல்பவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் அவர்கள் பேச்ச. இன்னி சமிஅது மினஸ் ஸஹரதி, யாரெல்லாம் இந்த இது பண்ணுவாங்களோ, சிஹ்ர் செய்வாங்களோ அவர்களிடத்திலிருந்தும் கேட்டிருக்கிறேன். இன்னி சமிஅது மினஷ் ஷுஅரா, அரபினுடைய கவிஞர்களிடத்தில் கூட வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஆனா நீங்க பேசுறது அது இல்லைன்னா, நீங்க பேசுறது எது இல்ல, இது கவிஞர்கள் பேசியதில்லை, இது குகான்கள் முன்னறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் பேசினதில்லை, சாகிர்கள் பேசுற இது என்னமோ வேற, இது என்னமோ வேற. மண்ண திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சொன்ன உடனே ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது, தன் கையை நீட்டி யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றினார். வேற எதுவுமே பேசல. ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி பார்க்க வந்தார், மருத்துவம் செய்ய வந்தார், அவருக்கு ஓதி பார்த்துக்கிட்டாரு. இப்ப இங்க உலமாக்கள் ஓதுறாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதினா அஹ்மதுஹு வ நஸ்தஈனு, அப்படி ஓதுன உடனே நிறைய பயல்களுடைய நோய் ஓடி போகுது, ஓடி போகுது. சகோதரர்களே, அரபு நாடுகளில் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், நம்ம வீட்டுல லேசா தட்டிக்கிட்டோம் என்ன சொல்லுவோம், நம்ம புள்ள தட்டிக்கிச்சு என்ன சொல்லுவோம், இது அவுலியாக்கள் பேசுற பேச்சு. அதிலிருந்து நம்ம வீட்டுல தட்டிக்கிச்சு புள்ளன்னா என்ன சொல்லுவோம், ஒரு புள்ள இப்படி தடுக்கிடுச்சு என்ன சார் சொல்லுவோம், ஐயோ அப்படிமா, ஐயோ அம்மா அப்படிமா, தடுக்கி விட்டுருச்சுன்னா ஐயோ அம்மா அம்மா. சரி, இப்படி வெளியே வர்றோம், ஒருத்தர் நடந்து போறாரு, யாருன்னு தெரியாது, அவரை கூப்பிடணும், எப்படி கூப்பிடுவோம், ஏய் அப்படி கூப்பிடுவோம். அவன் திரும்ப நம்மள ஏய்மா, யாரையாவது ஒருத்தனை டேய்னா ஏன் டேய் அப்படிமா, என்ன உலகம், அண்ணன்னா அண்ணன்மா. இப்படி போறவரை எப்படி கூப்பிடுவோம், ஐயான்னு கூப்பிடுவோம். ஐயா ஏங்க ஐயா அப்படி கூப்பிடுவோம்ல. எவனையாவது கூப்பிடுறதுன்னா ஐயான்னு கூப்பிடுவோம், யாராவது தடுக்கிக்கிட்டு ஐயோம்மா அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். ஆனா அரபு நாடுகள்ல லேசா வேட்டி தடுக்கிருச்சுன்னா ஒன்னே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யாரும் சொல்லலாமா, அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேட் இப்படி தடுக்கிருச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்மா. யாரையாவது கூப்பிடணும். அரபு நாடுகளுக்கு போன ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், இப்படி ரோட்ல யாராவது நடந்தா, அது மாற்று மதத்தாவர் இருந்தா கூப்பிடணும்னா யா அஹ்மத் அப்படி கூப்பிடுவோம். ஏ அஹ்மத் தஆல், அஹ்மதே இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். ஏன் அப்படின்னா அவன் வீட்டுல பெருமானார ரத்தத்தில் அறிமுகம், அவன் வீட்டுல அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கான். எங்க ரசூல் அரபியினுடைய வீட்டில் வாழுகிறார்கள், தடுக்கிக்கிட்டா செலவாத்து. யாரையாவது கூப்பிடணும்னா யா அஹ்மத் தஆல் கூப்பிடுவோம். சகோதரர்களே, நான் பார்த்திருக்கிறேன், யாருக்காவது நோய் என்று சொன்னால் ஸலவாத் மஜ்லிஸ் வைப்பாங்க வீட்டுல, புகாரி கத்தம் நடக்கும். நான் ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறேன். புகாரிய 30 ஜுசுகளாக பிரித்து அதை வீட்டுல ஓதி, அந்த ஹதீஸ ஓதி தண்ணியில ஊதி குடிப்பாங்க. 1500 ஆண்டுகளாக கேன்சர் போன்ற நோய்களை கூட அது சரிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா மனசுல உள்ள நோயை சரிப்படுத்துற அந்த வார்த்தை உடல் நோயை சரிப்படுத்தாதா? எங்க நபி பேசிய வார்த்தையை நாங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம்? அது நோயை குணப்படுத்தும். அட்லீஸ்ட் ஒரு சாதாரணமாக நீங்கள் ஸலவாத்தை ஓதினால் காலம் காலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நோய் இல்லாமல் வாழலாம். போற ஊர்ல எல்லாம் நீங்க சொல்றேன், போற ஊர்ல எல்லாம் சொல்றேன், உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிற போது ஸலவாத்தை ஓதி அனுப்புங்கள். 10 தடவை ஸலவாத்தை ஓதி அனுப்புங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் உடல் எல்லா பொருளும் உறுப்பும் நல்லபடியா திரும்பி வருவான். 1500 ஆண்டுகளாக இந்த சமூகம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. கை உடையாம கால், ஒரு தடவை கை உடைஞ்சு போச்சு, இந்த கையை மீண்டும் சேர்க்க முடியாது. பழைய மாதிரிலாம் தூக்க முடியாது வாலிய. ஒரு தடவை கால் உடைஞ்சிருச்சு, ஓட முடியாது. 1500 ஆண்டு காலமாக இந்த சமூகம் எங்கள் பெருமானாரின் பேரை சொல்லி தாங்களும் தங்களுடைய சந்ததிகளையும் ஆரோக்கிய உடல்நிலையோடு பாதுகாக்கிறதுன்னா அதை விட பேரை கிட்டு என்ன?
தாய்மார்களை உங்களுக்கான செய்தி. இப்ப நான் விட்ட இடத்துக்கெல்லாம் திரும்ப வருவேன். அஜித் வேற நிப்பாட்டணுங்கிறாரு. நீங்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவீங்க, நாங்கெல்லாம் ஊருக்கு போகணும். என் கூட ஒரு கூட்டமே வர்றேன்னு இருக்க. அதனாலதான் இவர் வர்றேன்னதே இவர் தான். அதனாலதான் வேகமா முடிங்க, வேகமா முடிங்க, வேகமா முடிங்கன்னு என்னெல்லாம் கூட்டிட்டு வந்து இப்படிலாம் பேச சொல்லக்கூடாது சார். சுபு வரையும் டார்கெட் வச்சுக்கணும், அப்படியே விட்டுறணும். டீயை மட்டும் கொடுக்கணும். எனக்கு வந்ததுலேருந்து டீயே தரல, அப்படியே டீயை குடிக்க வேண்டியது, பேச வேண்டியது அப்படியே. ஏன்னா என் தகப்பனார் சொல்லுவார்கள், நான் மீளாதுக்கு போறப்பெல்லாம் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும்பாங்க எங்க வாப்பா. அந்த காலத்துல எல்லா வீடுகளையும் மாடு வீடுலாம் கட்டியிருக்கும், எல்லாத்தையும் அடைச்சு கிடச்சி போட்டு இஷாவை தொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து உட்காருவாங்களாம். 2:30 மணி வரையும் நடக்குமா மீளாதினுடைய பயான். 2 மணி 2:30. அதிர்த்து சொல்றா, இது நல்லா இருக்கு, எவ்வளவு நேரம் பேசணும்னு ஒரு ஊர்ல கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை, நீங்க பேசுங்க அதிர்த்துன்னா. நான் கேட்டேன், என்னப்பா இப்படி சொல்ற? நாங்க 8:30க்கு கரெக்டா கிளம்பிடுவோங்கிறானே. நீ பேசு, யார் வெத்த பிள்ளையோ நீ பேசுறா, நாங்க போயிருவோங்கிறான். அந்த மாதிரி அதிர்த்து சொல்றா, நமக்கு வயிறு பாத்தியாவது பசிக்குதுன்னு. உங்களுக்கே பசிச்சுன்னா எங்களுக்கும் பசி, நாங்களும் கிளம்பிடுவோம். அப்ப இந்த செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல அருமையானவர்களே, இந்த ஊர்ல பேசுறதையே பாக்கியம்னு நினைக்கிறேன். இந்த உலமாக்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த ஊர்ல அடங்கி இருக்கக்கூடிய அந்த உலமாக்களுடைய அந்த இல்மினுடைய பரக்கத்து எங்களுக்கு வராசத்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில. அப்ப இந்த நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தம்னா இந்தஹு 20 லைலா, 20 நாள் தங்குனாங்க. எங்களை அழகான வாத்தியாராக பெருமானாரை பெற்றுக் கொண்டார்கள். பலம்மா வண்ண அண்ணா இஷ்டப்னா அஹ்லனா, எங்களுக்கெல்லாம் வீட்டுல தேடிச்சு. அத்தா அம்மாவை தேடி, சின்ன பிள்ளைய தானே, 12 வயசு 15 வயசு, அத்தா அம்மாவை தேடும்ல. அவங்க சொல்றாங்க, எங்க அத்தா அம்மாவெல்லாம் எங்களுக்கு தேடிருச்சுன்னு நியாயகம் தெரிந்து கொண்டார்கள். பலம்மா வண்ண அண்ணா இஷ்டக்னா அஹ்லனா ஃபஸஅலனா அம்மன் தரக்னா ஃபீ அஹ்லினா. உடனே எங்கள்கிட்ட கேட்டாங்க, வீட்டுல யார் வாப்பா இருக்கான்னு. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, உங்க வீட்டுல யார் இருக்கா? பாப்பா என்ன செய்றாங்க, அம்மா என்ன செய்றா? அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். ரசூலுல்லாஹ் எங்க அப்பா அம்மா எல்லாம் விசாரிக்கிறாங்க. தங்கச்சி, தங்கச்சி வேற இருக்காங்களா, அவங்களுக்கு பேர் என்னன்னு அவருக்கு அடாடா என்னை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படிலாம் கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, இர்ஜிஊ இலா அஹ்லிக்கும், உங்க வீடுகளுக்கு நீங்க திரும்ப போங்க. இர்ஜிஊ இல்ல வஅகீமூ இந்தகும், அங்க போய் தங்குங்க. ஃபஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, இந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படியே வீட்டுல போய் தொழுவுங்கன்னாங்க. இந்த வரி மட்டும் நமக்கு நல்லா தெரியும். என்னை எப்படி சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லிங்கிறத அந்த 20 பேருக்கு ட்ரைனிங்க்கு கொடுத்த பிறகு பெருமானார் பேசிய வார்த்தை அது. சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு இடத்துல விட்டு வந்தேன். அப்புறமா கேட்பாங்க, ஒரு இதுல ஆரம்பிச்சாரு, அதை விட்டாரு, அந்த பிள்ளையை எப்படி அழகா கொள்றதுன்னு. உண்டா இல்லையா? அங்கதானே விட்டுட்டு வந்தேன். உங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க விட்டேன். அப்புறம் இப்படி வந்துட்டேன். ஒரு பேச்சாளர் காரணமே இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும், திருச்சி போகணும், அப்புறம் திருச்சி வரணும் இங்கிட்டுங்கிற மாதிரி. எப்படியா அழகா கொள்ளுவோம்? அவன் கேட்கறான், அழகா எங்க ஊர்ல கொள்ளுவாங்க. நான் ரொம்ப நேரமா அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஆள் சொல்றதே இப்படி சொல்றானே, அழகா இப்படி எப்படி ஒரு கொலை இப்படி இருக்க முடியும்? அவர் சொன்னாரு, சகோதரிகளை உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், அல்லாஹ் பாக்கியம், இன்றைக்கு நீங்கள் கொண்டாடப்படுகிறீர்கள் என்று சொன்னால் எங்கள் பெருமானாரின் பெயரால் கொண்டாடப்படுகிறீர்கள். அவர் சொன்னாரு, கொலை பண்றதுல எங்க ஊர்ல பொம்பளையை தான் செய்வாங்க. ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா பெண்களா சேர்ந்து ஒரு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒரு ரூமுக்குள்ள அந்த பிள்ளையை கொண்டு போய் பாயை விரிச்சு குப்பரை படுக்க வச்சிருவான். புதுசா பிறந்த பிள்ளை 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும். பிள்ளைய தலைகீழ படுக்க வச்சுட்டு அந்த ரூம்பினுடைய கதவை தாப்பா போட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, சார், பிள்ளைய குப்பரை படுக்க வச்சுட்டு கதவை தாப்பா போட்டு வெளியே வந்து டீ குடிச்சிட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க. மொத்தமா 10 அல்லது 15. ஏன்னா பிள்ளைக்கு திரும்பி படுக்க தெரியாது, மூச்சு முட்டும், குழந்தை தானே, அப்பந்தானே பிறந்த புது உயிர் அல்லவா, படைப்பில் அழகானது அல்லவா. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல மூச்சு தவிச்சு அப்படி இறந்துரும். ஒரு 1/4 மணி நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு பொம்பளைய பேசிட்டு போய் திறந்து பார்ப்பாங்க, அந்த பிள்ளை இறந்துருக்கும். அதை எந்த மெடிக்கல் சயின்ஸ்ல வச்சு முடிவு பண்ணாலும் இது கொலை பண்ணதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த மெடிக்கல் சயின்ஸும் இதை ப்ரூஃபே பண்ண முடியாது. இப்படியும் கொல்லுவார்கள். சகோதரர்களே, 3 நாள் இதை கேட்டு எனக்கு தூக்கம் வரல. அவன் புள்ளை இல்லைன்னு ரோட்ல அலையறான். ஒரு புள்ளையை எப்படி அழகா கொள்றதுங்கிறத எப்படா பேசுறான்? கண்ணுக்குள்ளே நிக்குது. அல்லாஹ் படைத்த ஒரு மலர் அது. அல்லாஹ் படைப்பை உலகத்தில் படைப்பதற்கு காரணமான ஒரு பொருள் அது. எங்கள் பெருமானாரால் குலம் என்று கொண்டாடப்பட்டது. தூக்கி கொண்டாடினாங்க. பெருமானாரினுடைய குடும்பத்தில் வந்த முதல் வாரிசு பேத்தி பெண்ணு தான் வந்துச்சு எங்க ரசூலுல்லாஹ். அந்த பிள்ளைய கழுத்துல தூக்கி வச்சுட்டு போற இடம்லாம் நடந்து போவாங்க. தொழு வைக்கும் போது கழுத்துல வச்சுக்கிட்டே தொழு வைப்பாங்க. ஹதீசுகள்ல வருது. உமாமா அந்த பெண்ணினுடைய பெயர்.
அந்த அந்த பிள்ளைய ருக்குக்கு போகும்போது இறக்கி வைப்பாங்க, திரும்ப தூக்கி கழுத்துல வச்சுக்குவாங்க. கொண்டாடுனாங்களே எங்க நபி. அந்த ஒரு ஜீவனை குப்புற போட்டோம், நாங்க கொண்டு ஓட்டோங்கிறானே, என்ன அநியாயம்டா. பெண்களே, நீங்கள் தான் பெருமானாரின் மீது அதிக செலவாத்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும். எங்கள் பெருமானாரை கொண்டாட வேண்டும். நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு எங்கள் நபியினுடைய அந்த உலகத்தினுடைய உதிப்பு தான் காரணமாக இருக்கிறது என்ற இந்த நேரத்தில் உலமாக்கள் என்னையும் அழைத்து இங்கே பேச வைத்ததற்கு இந்த ரௌதத்துல் உலமா சபைக்கு என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க இங்க உபதேசம் பண்றதுக்கெல்லாம் வரல, இங்கே உள்ள உலமாக்களுடைய அந்த அறிவினுடைய வராசத்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தேன். எனக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. என் தகப்பனார் இந்த மஜ்லிஸ்ல பல நாள் நின்று பேசி இருப்பார்கள். என் தந்தை நின்ற இடத்தில் ஒரு மகனாக நான் நிற்கிறேனே, அல்லாஹ் என்ன நிற்க வச்சிருக்கானே, எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கடந்து வந்தேன். இவ்வளவு நேரம் உங்களோடு இருந்தேன். அல்லாஹ் இந்த ஊரில் உள்ள அனைத்து உலமாக்களையும் அல்லாஹ் ஒத்துக்கொள்வானாக, அவர்களை ஏற்றுக்கொள்வானாக, அவர்களை பொருந்திக் கொள்வானாக, அவர்களுடைய இல்முகளை விசாலப்படுத்துவானாக, அவர்களை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தாரிடத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவானாக, அவர்களை சந்ததி சந்ததியாக சுகமாக வாழ வைப்பானாக. உலமாக்களுடைய குடும்பத்திற்கு அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் பெரிய வீடுகளை தருவானாக, பெரும் கார்களை தருவானாக. இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ வைத்து அவர்கள் கொடுத்த அந்த அறிவையும் பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு நெருங்க வைப்பானாக. நாளை மறுமையில் நபியோடு அவர்களுடைய சன்னிதானத்தில் சந்தித்து அமருகிற பாக்கியத்தையும் ஷஃபாத்தை பெறுகிற பாக்கியத்தையும் தருவானாக என்று சொல்லி இந்த ரௌதத்தில் உலமா இந்த ஊரும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தோடு சீராக நடக்க வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா, நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.